10 நாள் ஆனாலும் கொத்தமல்லி அப்படியே இருக்கணுமா? இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மக்களே. கொத்தமல்லி தெரியாதவர்களே கிடையாது. உணவில் பயன்படுத்தப்படும் முக்கியமான பொருட்களில் ஒன்று கொத்தமல்லி. கொத்தமல்லி தான் உணவில் அதிக சுவை கூடுவதற்கு உதவி செய்கிறது. கொத்தமல்லி இலையை நாம் மார்க்கெட்டில் இருந்து வாங்கி வந்த உடனே எப்படி அதை பதப்படுத்த வேண்டும் என்று தெரிவதில்லை. அதனால் கொத்தமல்லியில் 1-2 நாட்களிலேயே வாடி விடுகிறது. அதனால் உணவிற்கு கொத்தமல்லி தினந்தோறும் வாங்க வேண்டிய நிலை வருகிறது. ஏனென்றால் நாம் கொத்தமல்லி சீக்கிரமாக வாடி விடுவதால் அதை பயன்படுத்துவதற்காக நாம் அடிக்கடி வாங்க வேண்டியிருக்கிறது. குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் கூட கொத்தமல்லி 2 நாட்களுக்கு மேல் தாங்காமல் அழுகி விடுகிறது. அதை எப்படி பதப்படுத்த வேண்டும் என்று இந்த பதிவில் பார்ப்போம். பேப்பர் டவல் முறையை பயன்படுத்தவும். கொத்தமல்லியை ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்க எளிய வழிகளில் ஒன்று ஃப்ரிட்ஜில் சரியாக சேமித்து வைப்பதாகவும். முதலில் கொத்தமல்லி தண்டு மற்றும் கரை படிந்த இலைகளை நீக்கி நன்கு கழுவவும். இதனை அடுத்து ஒரு பேப்பர் டவலில் அவற்றை உலர வைக்கவும். அதன் பிறகு கொத்தமல்லியை ஈரமான பேப்பர் டவலில் போர்த்தி பிளாஸ்டிக் பை அல்லது காற்று புகாத டப்பாவில் நன்றாக மூடி வைக்கவும். இந்த முறையானது கொத்தமல்லி இலைகள் ஈரமாகாமல் தடுக்கிறது. டப்பாவில் சேமிக்கவும். கொத்தமல்லியை பேப்பர் டவல்களில் போர்த்திய பிறகு அதை ஒரு காற்று புகாத டப்பாவில் சேமிக்கவும். மார்க்கெட்டிலிருந்து வாங்கி வந்த கொத்தமல்லியை காற்று புகாத டப்பாவில் சேமித்து வைத்தால் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். அத்துடன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். தண்ணீரில் வைக்கவும். புதிய மற்றும் ஃப்ரெஷ்ஷான தோற்றத்திற்கு நீங்கள் கொத்தமல்லியை தண்ணீரில் சேமித்து வைக்கலாம். சந்தையிலிருந்து வாங்கிய கொத்தமல்லியை வீட்டிற்கு வந்ததும் ஒரு ஜாடி அல்லது கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நிரப்பி கொத்தமல்லியின் வேரை நீக்கி அதன் தண்டு தண்ணீரில் படும்படி வைக்கவும். இப்படி வைத்தால் கொத்தமல்லி காய்ந்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொத்தமல்லி இருக்கும் ஜாடி அல்லது கண்ணாடி டம்ளரில் ஒரு பிளாஸ்டிக் பையால் மூடி அல்லது ஒரு காகித துண்டால் போர்த்தி விடுங்கள். இதை ஃப்ரிட்ஜில் சேமித்து வைக்கவும். இலைகளை புதியதாக வைத்திருக்க இந்த தண்ணீரை தினமும் மாற்ற வேண்டும். இந்த முறையானது சுவையை பராமரிக்க உதவுகிறது. தண்ணீரில் ஊற வைக்கவும். கொத்தமல்லி தண்டுகளை எடுத்த பிறகு கொத்தமல்லி இலைகளை நன்கு கழுவி பேப்பர் டவலில் அதை உலர வைக்கவும். ஒரு கண்ணாடி டம்ளர் அல்லது ஜாடியில் 1/4 பங்கு குளிர்ந்த தண்ணீரை நிரப்பவும். பின்னர் கொத்தமல்லி இலைகளை உள்ளே வைக்கவும். தண்டுகள் நீரில் மூழ்குவதை உறுதி செய்யவும். ஜாடியின் மேற்புறத்தை ஜிப் லாக் பையால் மூடி காற்றோட்டத்தை அனுமதிக்க பையை சிறிது திறந்து வைக்கவும். இதை ஃப்ரிட்ஜில் சேமித்து வைக்கவும். கொத்தமல்லி நீண்ட நேரம் புதியதாக இருக்கும். மஞ்சள் தண்ணீர். மார்க்கெட்டிலிருந்து வாங்கிய புதிய கொத்தமல்லி இலைகளிலிருந்து வேர்களை எடுக்கவும். ஒரு ஜாடியில் தண்ணீர் ஊற்றி அதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கவும். மஞ்சள் கலந்த நீரில் கொத்தமல்லி இலைகளை சுமார் 30 நிமிடங்கள் ஊற வைக்கவும். ஊற வைத்த பிறகு இலைகளை எடுத்து அவற்றை முழுமையாக உலர வைக்கவும். காய்ந்ததும் மற்றொரு டப்பாவில் ஒரு பேப்பர் டவலை போட்டு அதன் மேல் கொத்தமல்லி இலைகளை வைக்கவும். அந்த டப்பாவை இறுக்கமாக மூடி ஃப்ரிட்ஜில் சேமித்து வைக்கவும். இந்த முறை 2 முதல் 3 வாரங்களுக்கு இலைகளை புதியதாக வைத்திருக்கும். இதையெல்லாம் நாம் சரியாக ஃபாலோ செய்தால் கொத்தமல்லியை 10 நாட்கள் ஆனாலும் அழுகாமல் வைத்துக் கொள்ளலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லத்தரசிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.